கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படி ஒரு கையெழுத்தை நான் போடவே இல்லை. நான் எதுக்காக சிவனாண்டிக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்க போறேன்? இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இவங்க ஏதோ தந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட கார்த்தி சொல்றாங்க, ஆமாங்க அத்தை, நீங்க சொல்றதும் சரிதான். அவை 2 பேரும் வந்து கையெழுத்து வாங்கும்போது அந்த பேப்பர்ல மேஜிக் பேனா மூலமா எழுதிட்டு வந்து உங்களை நம்ப வச்சு 2 கிரவுண்டு நிலத்தை எழுதி வாங்கிட்டு போனதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த 2 கிரவுண்டு நிலத்துக்காக அந்த பத்திரத்துல மேஜிக் பேனா மூலமா எழுதிக்கிட்டு வந்து உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜராஜன், என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இப்படியெல்லாம் கூட நடக்குமா? மேஜிக் பேனா எழுதுனா அப்படியே அழிஞ்சிருமாங்கிறாங்க. அட ஆமா மாமா, நானும் கூட இப்பதான் மாமா புதுசா கேள்விப்படுறேன். ஒருவேளை அத்தையை நம்ப வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மேஜிக் பேனாவில் எழுதிட்டு வந்து இவங்க கிட்ட எப்படி ஏமாத்தி தந்திரமா கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. அத்தையும் அதை நம்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நினைச்சபடி அந்த மேஜிக் பேனாவில் எழுதுனது எழுத்தெல்லாம் மறைஞ்சு வேண்டிய மாதிரி எழுதிக்கிட்டாங்க போல இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். கார்த்தி மேஜிக் மூலமா எப்படி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா அதை பார்த்துட்டு அப்படியே பயப்படுறாங்க. அடக்கடவுளே, இவன் என்ன கண்ணில் கண்ட மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறானே, இவங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்கு. எல்லாம் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கிறான். என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு சந்திரா பயந்துகிட்டு இருக்காங்க. ஆமா மாப்பிள்ள, நீங்க சொல்ற மாதிரி அந்த ராஸ்கல் அந்த மாதிரி தான் ஐடியா பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும். இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது. அவனா நம்மளான்னு பார்த்துடலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிங்கட்ட, நேற்று வந்தவங்க விசிட்டிங் கார்டு ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு போனாங்களாங்கிறாங்க கார்த்திக். ஆமா மாப்பிள்ள, விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கன்னு சாமுண்டீஸ்வரி விசிட்டிங் கார்டை கார்த்திக் கிட்ட கொடுக்குறாங்க. விசிட்டிங் கார்டில் இருந்த ஃபோன் நம்பருக்கும் அட்ரஸுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பெண்கள் முன்னேற்ற ட்ரஸ்ட்டுக்கு தான் ஃபோன் பண்ணி கார்த்தி கேட்குறாங்க. ட்ரைனிங் கொடுக்குறக்காக நீங்கள் கிரவுண்டு நிலம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நாங்கள் அந்த மாதிரி 2 கிரவுண்டு நிலத்தை எழுதி கொடுத்துருக்கோனுங்கிறாங்க கார்த்தி. சார், எங்கள் ட்ரஸ்ட்டில் இருந்து நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் யாரையுமே அனுப்பல சார். சார், நீங்கள் சொன்ன நபருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் யார்கிட்டையும் விசிட்டிங் கார்டு கொடுக்கல. ஒருவேளை யார் மூலமாவது வாங்கிட்டு போய் கூட இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அது கவனமாக கண்டுபிடிங்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்ககிட்டையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சார் இப்படி ஏமாந்துட்டீங்களாங்கிறாங்க. சரிங்க விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. நாம இல்லாத நேரம் பார்த்து அத்தையை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கானுங்க. அந்த ராஸ்களை சும்மாவே விடக்கூடாது. எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுங்கிறாங்க மயில்வாகனம். கையெழுத்து வாங்கறதுக்கு பத்திரம் வாங்கிட்டு வந்தவங்க நிச்சயமா அந்த கடைக்காரர் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் பத்திரத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம அவங்கள போய் விசாரிச்சு பார்த்தா இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் மாப்பிள்ள, நம்ம ஊரில் அப்துல் பாய் தான் இந்த பத்திரமெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவரை போய் கேட்டோம்னா எல்லாருமே தெரிஞ்சு போயிடுங்கிறாங்க ராஜராஜன். ரேவதி இந்த விஷயத்த போய் பாட்டி கிட்ட சொல்றாங்க. பாட்டி இதை கேள்விப்பட்டதும், அடிப்பாவி, இந்த மாதிரியெல்லாம் இந்த சிவனாண்டி பண்ணிட்டானா? பாவம், என் மருமக ஒரு நல்ல காரியத்துக்காக உதவலான்னு தானே அவள் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பா. என் மருமகளை இப்படி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டானே சிவனாண்டின்னு சொல்லி பாட்டி சிவனாண்டியை திட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரேவதி சொல்றாங்க, பாட்டி, அம்மா எப்போவுமே உங்களை மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பேச்சுக்கு ஒவ்வொரு தடவையும் மருமகளே மருமகளேன்னு எவ்வளோ மரியாதையாக பேசுறீங்க. அம்மா தான் உங்களை நல்லா புரிஞ்சுக்காம இருக்காங்களே பாட்டி, அதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க அம்மா சாவுக்கு நாங்கள் தான் காரணம்னு அவளோட ஆள் மனசில் ரொம்ப நம்பிட்டா. அதனால தான் அவனால் எங்களை ஏற்றுக்க முடியல. எல்லாம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் அவளும் எங்களை ஏற்றுக்குவா. பாட்டியும் ரேவதியும் பூஜை ரூமுக்கு போய், முருகா, எங்கள் வீடு எங்களுக்கே வந்துடணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. ராஜராஜன், மயில்வாகனம், கார்த்தி 3 பேருமா அப்துல் பாய் கடைக்கு போகிறாங்க. ராஜராஜன், நேற்று காலையில் யாராவது 2 பேர் வந்து பத்திரம் வாங்கிட்டு போனாங்களான்னு விசாரிக்கிறாங்க. ஆமான்னு சொல்லி அடையாளத்தை சொல்கிறாங்க பாய். சார், சிசிடிவி கேமராவில் ரெக்கார்டு இருக்குமெல்லாம் நாங்கள் பார்க்கலாமான்னு கார்த்தி கேட்குறாங்க. ஓ, தாராளமாக பார்க்கலான்னு சொல்லி அந்த டைமுக்கு அந்த நேரம் வந்தவங்களை பார்த்து எடுத்து கொடுக்குறாங்க அப்துல் பாய். அதை பார்த்ததும் கார்த்தி, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அவங்க 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. வெளியில் வந்ததும் சரவணன் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, சார், நான் 2 பேர்த்தோட ஃபோட்டோவை அனுப்புகிறேன். அவங்கள பற்றின டீட்டெயில் உங்களால் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. சரவணனும், சரி கார்த்தி, அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் சரவணன் பார்த்துட்டு, அடடா, இவங்க 2 பேரும் நிறைய கேஸில் சிக்கியிருக்கானுங்க. இவங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்ன தப்பு பண்ணிட்டான்னு கேட்குறாங்க சரவணன். கார்த்தி சொல்கிறாங்க, எங்கள் அத்தைக்கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. அடடா, அப்படியா, சரி, நான் பார்த்துக்கிறேன், விடு கார்த்தி, அவனுங்களை இழுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சரவணன் ஆளுங்களை வச்சு தேடி பார்க்குறாங்க. கார்த்தி, யாருக்கும் தெரியாத இடத்துல எங்கேயோ பதுங்கியிருப்பானுங்க போல இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்க்குறேன், நீங்களும் தேடி பாருங்கன்னு சொல்கிறாங்க சரவணன். கார்த்தி சரின்ட்டு இங்கே வந்து, சரி, சந்திரா மூலமாக தான் இவங்க 2 பேரும் கையெழுத்து வாங்கியிருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலான்ட்டு மயில்வாகனம் கார்த்தி 2 பேருமா போய் சந்திரா கிட்ட பேசி பார்க்குறாங்க. சந்திரா, எனக்கு அவனை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது, இப்போ எங்கிட்ட நீ எதுக்கு விசாரிக்கிற அப்படின்னு கார்த்தியை மரியாதை இல்லாத பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்ககிட்ட காரணமாக தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் அத்தை கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது நீங்களும் கூட தானே இருந்தீங்க. உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உண்மையை சொல்லுங்கள், அந்த 2 பேர் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க சந்திரா, ஆமாம்,
எங்க அக்கா கூட இருந்தா எல்லாம் எனக்கு தெரியும்னு அர்த்தமா? எனக்கு யாருன்னே தெரியாது. நானும் அப்பதான் பார்த்தேங்கிறாங்க. உண்மைய சொல்லப் போறீங்களா இல்லையா? அப்படின்னு கார்த்தி மிரட்டும்போது, என்னடா என்னையவே மிரட்டுறியா? அப்படிங்கிறாங்க சந்திரா. உங்கள இப்படியெல்லாம் கேட்டா நீங்க உண்மைய சொல்ல மாட்டீங்க. சரி இருங்க, நாங்க ஒரு வீடியோவ காட்டுறோம். அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உண்மைய சொல்லலாமா? வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு மயில்வாகனும் கார்த்தி 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு சந்திரா கிட்ட ஒரு வீடியோவ காட்டுறாங்க. சந்திரா சிவனாண்டிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் வீடியோவா நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. என்ன பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குதுல்லங்க அத்த? உங்க அக்கா கூடவே இருந்துகிட்டு சிவனாண்டிக்கு நீங்க ஐடியா குடுத்து, சிவனாண்டி இப்ப வீட்ட வந்து கேட்குறான்னா, அப்போ உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லாமயா இருக்கும்? இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு என்னலாம் தோணுதுன்னு மயில்வாகனும், கார்த்தியும் கேட்கும்போது, சந்திரா அப்படியே உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கிறத கார்த்தியும், மயில்வாகனமும் கவனிச்சிடுறாங்க. "என்ன சின்னத்த வீடியோ நல்லா இருக்குதுல்ல?" அப்படின்னு மயில்வாகனம் கிண்டல் அடிக்கிறாங்க. "டேய் உங்க 2 பேத்துக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு?" கேட்குறாங்க சந்திரா. "அத்தே நீங்களும் சிவனாண்டியும் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறது இவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நாங்க நினைச்சு பார்க்கல. என்ன செய்யறது? நீங்க உண்மைய மறைச்சீங்கன்னா, இத சீக்கிரமா எல்லாரும் முன்னாடியும் ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்குங்கிறாங்க." கார்த்தி, "என்னடா என்னையவே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இதா பாருங்க, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா இப்ப நீங்க உண்மைய மட்டும் சொல்லலைன்னா, இந்த வீடியோவ கொண்டு போய் அத்தைகிட்ட நாங்க காட்டிருவோம். என்ன சொல்லப் போறீங்கன்னு?" கார்த்தி கேட்குறாங்க. சந்திரா அப்ப கூட திமிரா தான் பேசுறாங்க. "இதா பாருடா, உங்க பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு" சொல்றாங்க சந்திரா. "ஓஹோ! அப்படியா? கொஞ்சம் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உடனே, "இது ஒண்ணுமே சொல்ற மாரியெல்லாம் தெரியல. நீங்க அந்த வீடியோவ எடுத்துட்டு போய் நம்ம அத்தைகிட்ட உடனே காட்டிருங்கன்னு" கார்த்தி சொல்றாங்க. "சகல, இப்பவா சின்னத்தைய பத்தி புரிஞ்சுக்கிட்டியே? நீ எப்படா சொல்லுவேன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி சகல, நான் இத கொண்டு போய் அத்தைகிட்ட காட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு மயில்வாகனம் குடுகுடுன்னு போய் சாமுண்டீஸ்வரிய பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படி நடந்துட்டு இருக்கிறபோது மயில்வாகனம் போய் சாமுண்டீஸ்வரிய பார்த்து பேசிட்டு இருக்கிறத இங்க சந்திராவும் கார்த்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. "பார்த்தீங்களா? நீங்க உண்மைய சொல்லலைன்னா இப்பவே மயில்வாகனம் உங்க அக்கா கிட்ட சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கங்கிறாங்க" கார்த்தி. "ஐயையோ! இந்த லூசு பையன் வேற அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறானே! இவன் மட்டும் நான் அந்த வீடியோவ காட்டிட்டா என்னோட கதையே முடிஞ்சிடும். அக்காக்காரி அப்புறம் என்னைய வீட்ட விட்டு வெளிய அனுப்பிச்சிருவா. நான் இவ கூடயும் சேர முடியாம, அங்கேயும் சேர முடியாம தவிக்கணுமே! என்ன செய்யறதுன்னு" யோசிக்கிறாங்க சந்திரா. சரி இவங்கிட்டயே நம்ம மரியாதையா கெஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்திகைய வாங்க போங்கன்னு மரியாதையா கெஞ்சுறாங்க. "இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிடுறேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் சொன்னா நம்புங்கங்கிறாங்க." "அடே அப்பா! என்னங்க இவ்வளவு நாளா இல்லாத மரியாதை இப்ப திடீர்னு மரியாதையெல்லாம் குடுக்குறீங்கன்னு" கார்த்தி கேட்குறாங்க. மனசுக்குள்ளேயே சந்திரா வேகுறாங்க. "அடப்பாவி! உன்ன கெஞ்ச வச்சுட்டியல்ல, உனக்கு ஒண்ணும் மரியாதையெல்லாம் குடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன செய்யறது? இப்ப வேற வழி இல்லாம உன்ன கெஞ்ச விட்டுட்டியே, அதனால தான் இப்ப கெஞ்சும்படி ஆயிப்போச்சு. சரி சரி எப்படியோ இவங்கிட்ட தந்திரமா பேசி அந்த வீடியோவ அழிக்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம கையெழுத்து போட்டதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இவங்கிட்ட நம்ம நம்ப வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்க்குறாங்க. கோளாறா பேசிக்கிட்டு இருந்த சந்திரா கிட்ட கார்த்தியும் கோளாறா பேசுறாங்க. "உண்மைய சொல்லிட்டீன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க." "நான் இப்ப சொன்னதெல்லாம் உண்மைதான். என்னைய நம்புங்கிறாங்க சந்திரா. "இல்ல நீங்க ஆதாரத்தோட நிரூபிச்சா தான் நான் நம்புவேங்கிறாங்க." "ஏதோ ஆதாரமா? ஆதாரம் நிரூபிக்கிறதுன்னு" கேட்கும்போது, "சரி நீங்க காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. எல்லா உண்மையும் வெளிய வந்துடுங்கிறாங்க" கார்த்தி. சந்திரா காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, "அத்தை நல்லா இருக்கீங்களாங்கிறாங்க." "ஆமா மருமகளே, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? ஏன் அந்த குடும்பத்துல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? நான் எப்படி அந்த குடும்பத்துக்கு ஆப்பு வச்சேன் பார்த்தியா? இந்த காளியம்மா யாருங்கிறத காட்டப் போறேன் பாரு. நாளைக்கு அவங்க எல்லார்ட்டையும் நடுத்தெருவுல நிறுத்தப் போறேன் மருமகளே." இந்த காளியம்மா கிட்டயே எதிர்த்து நின்னானல்ல அந்த டிரைவர் பையன், எல்லார்ட்டையும் தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி, "இந்த காளியம்மா யாருங்கிறத நான் காட்டுவேன் பாருங்கிறாங்க." "சரிங்க அத்தை. அந்த கையெழுத்து வாங்குனாங்கல்ல, அவங்கள நீங்க எங்க வச்சிருக்கீங்க? பத்திரமா இருக்காங்களா?" அப்படின்னு சந்திரா தெரியாத மாரி கேட்குறாங்க. இங்க கார்த்தி நின்னு சொல்லிக் குடுத்த மாரி பேசிட்டு இருக்கிறாங்க சந்திரா. அங்க காளியம்மாவும், "அவங்க பத்திரமா தாம்மா இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கங்கிறத மட்டும் நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க." சந்திரா, "போதுமா? இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இப்போ உண்மை தெரிஞ்சுக்கிட்டியா?" அப்படிங்கிற மாரி சந்திரா பார்க்கவும் ஃபோனை கட் பண்றாங்க. சரி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மயில் வாகனத்தை கூட்டிக்கிட்டு காளியம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. காளியம்மாவை போய் கேட்குறாங்க, "என்ன கையெழுத்து வாங்கினவங்கள பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்கீங்களா? அவங்க யாரு என்னங்கிறது எனக்கும் தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன்னு" சொல்றாங்க கார்த்தி. ஒரு குட்டா சொன்னதுமே காளியம்மா பின்னாடியே ஆளுங்களை அனுப்பிச்சு பார்க்கணுங்கிறக்காக அவங்க வீட்டுக்குள்ளேயே காளியம்மா பதட்டத்தோட போய் இருக்காங்களா இல்லையான்னு போய் பார்க்குறாங்க. பின்னாடியே மயில் வாகனமும் கார்த்தியும் போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. மயில் வாகனம் சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு காளியம்மாவை போய் சில விஷயங்களால நம்ப வைக்கிறாங்க. காளியம்மாவும் அவங்க சொன்னதையெல்லாம் நம்பிக்கிட்டு போய் அந்த ஆளுங்களையும் அடையாளம் காட்டிடுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே போய் கார்த்தியும் மயில் வாகனமும் கையெழுத்து வாங்கின அந்த 2 திருடர்களையும் கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. காளியம்மா ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.